அனைவருக்கும் வணக்கம். திமுக கூட்டணி கட்சிகள் கதறல் இந்த தலைப்பின் கீழ்தான் என்னுடைய கருத்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். திமுக கூட்டணி கட்சிகளில் பல்வேறு கட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன. காங்கிரஸ், மதிமுக, மார்க்சிஸ்ட், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, முஸ்லீம் லீக் போன்ற பல்வேறு கட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன. திமுக கூட்டணியில் விஜயின் அரசியலுக்கு பிறகு, குறிப்பாக விஜயின் முதல் மாநாட்டுக்கு பிறகு திமுக கூட்டணி கட்சிகள் பத்திரிகையாளர் சந்திப்பில் கதற தொடங்கிவிட்டன. அதற்கான காரணம் என்ன? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். குறிப்பாக காங்கிரஸ் எந்த கதறலையும் பெரிதாக வெளிப்படுத்தவில்லை. காரணம், காங்கிரஸுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பதே திமுக கூட்டணி தான். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால், காங்கிரஸ் 1/4 நூற்றாண்டுகளுக்கு மேலாக திமுகவிடமே தஞ்சம் அடைந்து விட்டது. காங்கிரஸ் வேறு கட்சி, திமுக வேறு கட்சி என்று நமக்கு எப்பொழுது தெரியும் என்றால், தேர்தல் நேரத்தில் தொகுதி பங்கீடு அந்த சமயத்தில் மட்டுமே இரண்டும் வெவ்வேறு கட்சி என்ற எண்ணத்தை நமக்கு உருவாக்கும். மற்றபடி வருடத்தினுடைய 365 நாளும் திமுகவும் காங்கிரஸும் ஒரே கட்சி என்ற எண்ணத்தை ஏற்படுத்தும். அதனால் அது திமுகவை எந்த காலத்திலும் விட்டு விலகுவதற்கு வாய்ப்பில்லை. அதே போன்று மதிமுக, ஒரு காலத்தில் மு.க. ஸ்டாலினை எதிர்த்து கட்சி தொடங்கிய அந்த மதிமுக ஒரு தொகுதிக்கும் சூரியன் சின்னத்தில் நிற்கும் அளவிற்கு மிக மோசமான பலவீனத்தை அடைந்து திமுகவினுடைய அடிமை கட்சியாகவே மாறிவிட்டது. எனவே இனிவரும் காலங்களில் மதிமுக என்ற ஒரு இயக்கம் திமுகவினுடைய ஒரு பேரவை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இதை கடந்து கதறிக்கொண்டிருக்கும் 2 கட்சிகள், ஒன்று இடதுசாரி, மற்றொன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி. காரணம், விஜய் அழைத்தால் நாங்கள் சென்று விடுவோமா என்று திருமாவளவன் பத்திரிகையாளர்களிடையே சொல்கிறார். நீங்கள் ஏன் இப்படி எங்களை சந்தேகம் படுகிறீர்கள்? நாங்கள் திமுக கூட்டணியில்தான் இருப்போம் என்று அடித்து சொல்கிறார் திருமா. அதே போன்று இடதுசாரிகள். இதற்கான காரணம் என்னவென்றால், இவர்கள் பத்திரிகையாளர்களிடம் சொல்லவில்லை, விஜய்க்கு சொல்லவில்லை, திமுக தலைமைக்கு சொல்கிறார்கள். காரணம், இவர்களுக்கு திமுகவிடமிருந்தான் மிக சிறந்த வெற்றி ஆஃபர்கள் கிடைக்கிறது. நீங்கள் இடதுசாரிகளும் திருமாவளவனும் ஒருவேளை திமுகவிடம் இருந்து அதிமுகவிடம் சென்று விட்டால் எடப்பாடி முதலமைச்சராக மாறிவிடுவாரா? ஏனென்றால் இருவருக்கும் இதுவரைக்கும் ப்ரூவ் பண்ண எவ்வளவோ, ஓட்டு சதவீதம் எவ்வளவோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கடைசியாக அவருடைய ஓட்டு சதவீதம் 1.5%, இடதுசாரிகளுக்கு சதவீதமே கிடையாது. திமுக கூட்டணியில் குறைந்த தொகுதிகள் கொடுத்தால் கூட அவை வெற்றியாக மாறுகிறது. வெற்றி கிடைக்கிறது தொகுதிகள். அதிமுகவிடம் சென்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 15 தொகுதிகள் கூட கொடுப்பார்கள். ஆனால் வெற்றி கிடைக்குமா? அதிமுக வாக்கு வங்கி இப்பொழுது சரிந்து கிடக்கிறது. இவர்களுக்கு 1%, 1.5% வாக்குகள் தான் இருக்கிறது. இதை வைத்துக்கொண்டு வெற்றி கிடைக்குமா என்ற சந்தேகம் அவர்களுக்கே இருக்கிறது. இங்கு ஆட்சியில் இருக்கிறார்கள் திமுக. அவர்கள் குறைந்த தொகுதிகள் கொடுத்தாலும் அது வெற்றி தொகுதிகளாக இருக்கிறது. நம்மால் தான் இவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்ற எண்ணத்தையும் நாம் உருவாக்கி கொள்ளலாம். எனவே இதுதான் திமுகவினுடைய சிறந்த ஆஃபர். இந்த ஆஃபரை விட்டுவிட்டு புதிதாக எந்த ஒரு ஓட்டு பர்சன்டேஜும் ப்ரூவ் பண்ணாத விஜயிடமோ, ஓட்டு சதவீதம் சரிந்து கிடக்கின்ற அதிமுகவிடம் செல்வதற்கு நாங்கள் என்ன முட்டாளா? நாங்கள் திமுகவிடம் தான் இருப்போம். தயவு செய்து திமுக தலைமையே, 1000 ரகசியங்கள் பத்திரிகைகளில் எங்களை பற்றி வந்தாலும் நம்பிவிடாதீர்கள். நாங்கள் திமுக கூட்டணியில்தான் இருப்போம் என்று அவர்கள் விஜய்க்கோ, எடப்பாடி பழனிசாமிக்கோ அல்லது பத்திரிகையாளர்களுக்கோ சொல்லவில்லை. தாங்கள் கூட்டணியின் தலைமையாக இருக்கும் திமுக கூட்டணியினுடைய தலைமைக்கு தான் அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்ல வருகிறார்கள்.